டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99944411 and 9994211666. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து கருணக்கிழங்கு மசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கருணக்கிழங்கு அப்படின்னா பிடிக்கருணை அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் அதுதான். பிடிக்கருணையை வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புளிக்குழம்பு வைப்போம், அவ்வளோதான். ஆனால் புளிக்குழம்புல வந்து குழம்புல ஒரு ஐட்டமாக இந்த கருணக்கிழங்கு இருக்கும். ஆனால் இந்த கருணக்கிழங்குக்கு வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பைல்ஸ் எல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது பைல்ஸுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் நம்ம இதை வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்துக்க முடியறதில்ல. புளிக்குழம்புல போடுறதுனால குழம்போடு வரும்போது ஒரு சில பீஸ் எடுத்துப்போம். ஆனால் இதை கருணக்கிழங்கு மசியலாக செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம நிறைய குவான்டிட்டி எடுத்துக்க முடியும். ஸோ அதனால இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு மசியல் செய்ய போகிறோம். வாங்க நம்ம சமைக்கலாம். முதல்ல நம்ம வறுத்த எடுத்துக்கலாம், அப்போ தான் அதே கடாயில் நம்மளால் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். பட் இதோட ஆத்தென்டிக் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய் தான். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, தனியா. இதில் வந்து நம்ம தனியா சேர்த்து போட்டே அரைச்சிடலாம். இதில் அந்த குழம்போட டேஸ்ட் வரதுக்காக நமக்கு தனியா கொஞ்சம் தேவைப்படும். எவ்வளவு தூரம் காரம் தேவைப்படுதோ எப்போதும் போல் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 200 கிராம் பிடிக்கருணை எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 7 போடுறேன் நான். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இவ்வளோ போதும். இதுக்கு மேலே நமக்கு செவந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு, எப்போதுமே நான் மேக்ஸிமம் 1 பாட் சமையல் தான் சமைக்க ஆசைப்படுவேன். ஒரே பாத்திரத்தில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இதை எடுத்து கொட்டிட்டு இதுலேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்ற போகிறோம், அதனால இது மட்டும் போதும். பாருங்கள், நல்லா வேக வச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கு வச்சுருக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுடணும். உங்களுக்கு கையில் மசிக்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷர் இருக்குல்ல, அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பட் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு புளி தண்ணிலாம் இறங்கும். இதில் ஒரு சீக்ரெட் அண்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டு. இந்த இஞ்சி துண்டு வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு சில டைம் இந்த கருணக்கிழங்கு வந்து நாக்கை அரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி நாக்கை அரிக்காமல் இருக்க உங்களுக்கு இந்த இஞ்சி துண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொதிக்கும் போதே இந்த இஞ்சி துண்டை போட்டுருங்க. சமைச்சு முடித்த பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை எடுத்து கூட நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். நான்லாம் அதை அப்படியே வச்சு சாப்பிட்டுடுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா தனியாக கூட எடுத்து வைக்கலாம். ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கிடும். பாருங்கள், நல்லா வேக வச்சு இருக்கிற கருணக்கிழங்கை மசிச்சு இதில் போட்டாச்சு. பாருங்கள், இந்த நல்ல கிழங்கை மசிக்க விட்டுட்டு உடனே புளி தண்ணி, ஆக்சுவலாக நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் விட்டுட்டு கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு மஞ்சள் பொடி வேணுமா வேணாவான்னு தெரியும். இதில் வந்து கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால மஞ்சள் பொடி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஆனால் கலர் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதோட கலர் எப்படி இருக்குது, ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி அட்ராக்டிவாக இருக்குது, இதை பார்த்து தான் சாப்பிட்றோம். அதனால கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். தேங்காய் அரைச்சி வைக்கும்போது அதுவும் இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துரும். அதனால் அதுக்கு பிரச்சனை இல்லை. உப்பு நான் இது வரைக்கும் சேர்க்கலை. புளி கொஞ்சம் கொதி வர விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு வேணுங்கும்போது
அந்த வறுத்த அரைச்சதுக்கப்புறம் அந்த மிளகாவோட டேஸ்ட்டுக்கு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம திரும்பவும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற பொருள், இந்த தேங்காய் ரெண்டுத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா மசிஞ்சு இந்த புளி தண்ணியும் கொதித்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி விதை, மிளகா வத்தல், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதோட சேர்த்து கொட்டணும். கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது திரும்பவும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொழுத்துடும். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஈக்குவலாக இந்த தேங்காயோடு சேர்ந்து எல்லா காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் இதில் ஆட் ஆகிடும். நல்லா குக் ஆகிடுச்சு. இனிமேல் இதை தாளித்து கொட்டினோன்னா அது முடிஞ்சிடும். வச்சுட்டு திரும்பவும் தேங்காய் எண்ணெய் தான். ஒன்றும் செய்யாத தேங்காய் எண்ணெய், கவலையே படாதீங்க. சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்தணும். பாருங்க எப்படி வருது பாருங்கள். அதுவே ஒரு வாசனையாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை வந்து அதோடு சேர்ந்து வேகிறதே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. பாருங்களேன், 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். காயை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, காலையில் டீ போடுற டயத்தில் இதை வதக்கி ரெடி பண்ணிட்டீங்கன்னா, சாதம் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இதை ரெடி பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட சாதம் வச்சு, உப்பு போடாதீங்க சாதத்தில், அப்போ தான் இதில் உள்ள உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் அதில் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா போட்டு வேணும்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த காரம் ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரே ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே இதுக்கு காய் தேவையில்லை. நல்லா அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுங்க, கண்டிப்பாக இது பிடிக்கும். இன்னொரு தடவை இன்னொரு ஆத்தென்டிக் டிஷ்ஷோடு உங்களை வந்து பார்க்குறேன். வணக்கம்.